ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல், தமிழரோட கப்பல் கட்டும் கலை, ஆழ்கடலின் அடியில், இலக்கிய வகை சொற்கள். கலங்கரை விளக்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா, கடலும் கடல் சார்ந்த இடத்துலையும் தமிழர்கள் வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மீன் பிடிக்கிறது தான் அவங்களுடைய தொழிலாக இருக்குது. அதை பற்றின பாடல் பார்த்துடலாம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடு களம் கரையும் துறை. யார் எழுதுனதுன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சொற்பொருள்: மதலை அப்படின்னா தூண், நெகிழினா தீச்சுடர், அழுவம்னா கடல். இது நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தோம். கடலுக்கு என்னென்ன வேறு பெயர்கள்லாம் காட்டுக்கு என்னென்ன வேறு பெயர்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்பட்டது. திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னினா உச்சி, உறவு நீர்னா பெரும் நீர் பரப்பு, கரையும்னா அலைக்கும். பொருள் பார்க்கலாம். கலங்கரை விளக்கம் வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி நிற்கின்ற தூண் மாதிரி இருக்கான். ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தில் இருக்குது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் எரியும் விளக்கு கடலின் துறைமுகங்கள் அறியாமல் கலங்கக்கூடிய மர கலன்களை துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. நம்மளுடைய கலங்கரை விளக்கம் வானத்தை தாங்கி நிற்கிதான். இது வானம் அப்படின்னா இது தாங்கி நிற்கிதான். ஸோ ஏணி வச்சு நம்மளால் ஏற முடியாத உயரத்தில் இருக்கான். வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் சங்ககால புலவரில் ஒருவர். கடியலூர் அப்படின்ற ஊரில் தான் இவர் வாழ்ந்தார். 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை நூல்களில் இயற்றியிருக்காரு. பெரும்பானாற்றுப்படையில் பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன். நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் 346 to 351. அது கூட அவ்வளோவா தேவையில்லை. வள்ளர் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வலியுறுத்துவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஆற்றுப்படை இலக்கியம்னா என்னென்னு நோட் பண்ணிங்க. இப்போ யாராவது ஒரு புலவர் இருக்காருன்னா அவர் பாடி ஒரு மன்னனை புகழ்ந்து பாடி பரிசல் பெறுவார். அதை இன்னொரு புலவருக்கு சொல்லுவார், இந்த இடத்துல போய் பாடுங்க, அவர் பரிசு தருவார்னு மற்றவங்கள்ட்ட சொல்கிறது. அதன்படி மற்றவங்க போய் பாடி பரிசு பெறுறதெல்லாம் இந்த ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஓகே, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் எழுதினது பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. 10 பாட்டு நூல்கள் என்னென்னு பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். திருமுருகாற்றுப்படை, பெருநாறாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இது 10 பாடல்கள் இருக்கும். அதனால தான் இதை 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேயா மாடம் அப்படின்னா என்னென்ன ஆன்சரில் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அலுவம்னா என்ன? காடில் துறைமுகங்கள் அறியாமல் கலங்குவது எதனால் டேஷ். அப்புறம் தூண் அப்படின்னா என்ன, அதாவது இந்த மீனிங் எல்லாம் எது வரும். சென்னினா என்ன? இதுக்கெலாம் ஆன்சர் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். ஓகே, கவின்மிகு கப்பல். இதை எழுதுனது யார் அப்படின்னா மருதன் இளநாகனார். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசெலல் இயற்கை வங்குல் ஆட்ட கோடு உயர்திணி மணல் அகன்துறை நீக்கான் மாட ஒல்லேரி மருங்கு அறிந்து ஒய்ய. மருதன் இளநாகனார். உரு அப்படின்னா அழகு, போலனா பிளக்க, வங்குல்னா காற்று, வங்கம்னா கப்பல், எல்னா பகல், கோடு உயர்ந்தனா கரை உயர்ந்த, கோடுனா கரை, மாட ஒல்லேரினா கலங்கரை விளக்கம், நீக்கான்னா நாவாய் ஓட்டுபவன். உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் கப்பல். அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை புரந்து கொண்டு செல்லும். அப்போ அலை கடலில் புலால் நாற்றம் அடிக்கும். இரவு பகல் ஓரிடத்து தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும்.
காற்று தான் நாவாயை அசைத்துட்டு கொண்டு போகுது. உயர்ந்த கரைகளை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கோட ஒளியால் நாவாய் ஓட்டுபவன் நீக்கான் இருக்கான்லையே, அவன் நாவாயை செலுத்துவான். மருத நிலநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். கலித்தொகை முன்னாடி நம்ம பார்த்தது பெரும்பானாற்றுப்படை, பரிபாடல் பார்த்தோம். பரிபாடலை 10 பாட்டா? சாரி, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கே. பட்டினப்பாலை, பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலித்தொகை. கலித்தொகையில் மருதகளியில் உள்ள 35 பாடல்களையும் பாடினது யாருன்னா இந்த மருத நிலநாகனார் தான். இவர் மருதத்திணை பாடுறதுல வல்லவர். அதனால தான் இவரை மருத நிலநாகனார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கலித்தொகைங்கிறது நமக்கு தெரியும், எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. நிறைய புலவர்கள் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இன்னொன்று இதை கலித்தொகையில் இது அகநானூற்று பாடல். அகநானூறுங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. புலவர்கள் நிறைய பேர் பாடின 400 பாடல்களை கொண்டது. அதனால தான் அகநானூறு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதை நெடுந்தொகை அப்படின்னும் சொல்லுவாங்க. நெடுந்தொகைன்னா நீங்கள் பட்ட நற்றினைன்னு நினச்சிக்காதீங்க, அகநானூரை தான் நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 10 பாட்டு நூல்கள் பார்த்தோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் 8 தொகை நூல்கள். ரெண்டையுமே நல்லா நோட் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. வங்கோல் அப்படின்னா என்ன? காற்று. மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு செல்வாங்க? வங்கத்தில் ஏறி. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு சொல்கிறது கடல். வங்கம் அப்படின்னா கப்பல். எள்ளுனா பகல். நீக்கான நாவாய் ஓட்டுவன். மாட உள்ளேறினா கலங்கரை விளக்கம். தமிழரோட கப்பல்கலை. இதில் ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழில் கிடைத்த பழமையான நூல். முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி கடற்பயணத்தை பற்றி சொல்கிறதும் இந்த தொல்காப்பியம் தான். தொல்காப்பிய காலத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் கப்பல் செய்து பயணம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நோட் பண்ணிங்க. அடுத்தது கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது திருக்குறள். அதாவது பெரிய கப்பல்கள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்குது அப்படின்னு திருக்குறள் மூலமாக சொல்கிறாங்க. அடுத்தது பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் மூலமாக பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதியும் செய்யப்பட்டிருக்கிறத பட்டினப்பாலை சொல்லுது. உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் அப்படின்ற பாடல் மூலமாக நம்ம ஏற்றுமதி இறக்குமதியும் நடக்குதுன்னு பட்டினப்பாலை சொல்லுது. உலகு கிளர்ந்தனா உருகெழு வங்கம்னு சொல்லி அகநானூறு சொல்லுது. ஸோ இது எதை சொல்லுதுன்னா பெரிய கப்பலை சொல்லுது. அடுத்தது இதே விஷயத்த பதிற்றுப்பத்தும் என்ன சொல்லுதுன்னா அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம், அதாவது பெருங்கலி வங்கம். ஓகேவா? இந்த இதுலேயும் பெரிய கப்பலை பற்றி இதில் சொல்லுது? திருக்குறளில் அகநானூறு, அப்புறம் பதிற்றுப்பத்து. இறக்குமதி ஏற்றுமதி செய்கிறதுக்கு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு பட்டினப்பாலை சொல்லுது. இதே மாதிரி சேந்தான் திவாகரம் அப்படின்ற நிகண்டு நூல்லையும் பல வகையான கப்பலோட பெயர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் நிறைய அறிவு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த பேரா படித்து பாருங்கள். இதில் என்ன இருக்கணும், ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்கும். எதுனா இந்த பாருங்கள், நீரில் மிதக்கும் பொருட்களை பயணம் செய்ய முடியும்னு அவன் உணர்றான். மிதக்கும் கட்டைகள் இதெல்லாத்தையும் வச்சு கடக்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் உடலோட இரு பாகத்துலேயும் துடுப்பு மாதிரி வச்சு படகுகளை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மரங்களை இணைத்து கட்டி அதன் மீது ஏறி பயணம் செய்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த வழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் அதுதான். ஓகேவா? அடுத்தது எடை குறைந்த மிகப்பெரிய மரங்களை வச்சு உட்பகுதியை குடைத்து விட்டு தோணியாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை தோணிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழர்களோட தோணி, ஓடம், படகு, புனை, தெப்பம், மிதவை இதெல்லாம் சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. களம், வங்கம், நாவாய் இதெல்லாம் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த மணி நியூசிலாந்தில் உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழர்கள் கப்பல்களை, அதாவது கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட இந்த மணி
அந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஸோ தமிழர்கள் வந்து அயல்நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றிருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. பிற்கால சோழர்களோட ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மிகப்பெரிய கப்பற்கலையை கொண்டு அதாவது கப்பலை வச்சு அந்த படையை வச்சு நிறைய நாடுகள், நம்ம இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும், படம் முடிய போகிற டைமில் பொன்னியின் செல்வன் 2ல் அந்த கப்பலில் ஏறி தான் அவங்க வந்து இலங்கைக்கு போவாங்க. பொன்னியின் செல்வன் 1ல் வந்து அந்த கப்பலில் ஏறி இலங்கைக்கு போவாங்க. பொன்னியின் செல்வன் 2ல் படம் முடியும் பொழுது எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் கப்பலில் போய் வேறு நாடுகளை வெல்லுவாங்க. ஸோ அந்த கப்பல் வந்து அப்போவே இருந்ததுங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கப்பல் கட்டக்கூடிய கலை, இது கப்பல் வந்து முன்னோர்கள் முற்காலத்திலே வந்து தெரிஞ்சிருந்தாங்க. கப்பல் கட்டும் கலைஞர் யார் கட்டுறாங்களோ அவங்கள கம்மியர்னு சொன்னோம். களஞ்சை கம்மியர் வருகென கூவி அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து சொல்லுது. ஓகேவா. அடுத்தது வந்து பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றி சொல்கிறதுக்கு பெரிய கப்பல்களை உருவாக்குனாங்க. கப்பல்கள் வந்து பாதுகாப்பானதாகவும் வலிமையானதாகவும் இருந்திருக்கு. அடுத்தது வந்து கப்பலை கட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர்கள் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினாங்க அந்த மரத்தை தேர்ந்தெடுக்கிறதுல. தண்ணீரில் வந்து எந்த பாதிப்பும் அடையாத மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஓகே. அடுத்தது வந்து பக்கங்களுக்கு இதுதான் நோட் பண்ணிக்கணும். மரத்தில் வந்து வெட்டப்பட்ட பகுதியை வந்து வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிஞ்சிக்கிறாங்க. கண்டை அப்படிங்கிறது வந்து இழைத்த மரத்தோடு காணப்படும் உருவங்கள். அதில் வந்து சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்துருக்காங்க. நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் வந்து சரியான முறையில் வச்சு உருவாக்குனாங்க. ஸோ தச்சு முழம் அப்படின்னா நீட்டல் அளவையால் கணக்கிடுறாங்க. ஸோ எதால் கணக்கிட்டாங்க அப்படின்னா தச்சு மூலம்னு சொல்லக்கூடிய நீட்டல் அளவையால் கணக்கிடுறாங்க. பெரிய படகுகளோட முன்பக்கத்தில் யானை, குதிரை, அன்னம் அந்த மாதிரியான அதோட தலையெல்லாம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்லாம் இதை வந்து சொல்லியிருக்காங்க. கரினா யானைன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ கரிமுக அம்பி, பரினா குதிரை. ஸோ கரிமுக அம்பி, பரிமுக அம்பி, அன்னம் அது எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. மார்கோபோலோ இருக்கார் இல்லையா, மரங்களையும் பலைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பொழுது அதுக்கு வந்து இடையே தேங்காய் நார், பஞ்சு இதெல்லாம் வச்சு இறுகிய ஆணிகளை வச்சு அடிக்கிறாங்க. சுண்ணாம்பு சன்னலையும் வச்சு அதிக எண்ணெய் கலந்து அந்த கப்பலில் பூசினாங்க. பழுதடையாமல் நெடுங்காலம் இருக்கிறதுக்கு இது உதவுனுச்சு. இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோபோலோ வந்து அதை வந்து பாராட்டியிருக்காரு. இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடுன்றதுனால மரத்தாலான ஆணிகளில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆணிகளை தொகுதின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆணிகளை என்னென்னு சொல்கிறோம், தொகுதின்னு சொல்கிறோம். பரிமுக அம்பி, கரிமுக அம்பி அந்த உருவங்களை வந்து ஃப்ரண்ட்டில் இது பண்ணுறாங்க. கண்டை அப்படிங்கிறத வந்து இழைத்த மரத்துக்கு சொல்கிறோம். இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். ஆங்கிலேயர் வந்து கட்டிய கப்பற்கலையில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பழுது பார்க்கணுமா பிரிட்டிஷ் கட்டின அந்த கப்பலை. ஆனால் தமிழர்கள் கட்டின கப்பல் கலையை வந்து 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க அவசியமே கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா வாக்கர் சொல்கிறார். வாக்கர் என்ன சொல்கிறாரு, 50 வருஷம் நமக்கு, பிரிட்டிஷுக்கு வந்து 12 வருஷம் அப்படின்னு வாக்கர் சொல்கிறார். பாய்மர கப்பல்கள் காற்றோட உதவியால் செலுத்தப்பட்ட இந்த பாய்மர கப்பல்கள் வந்து பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பாய்மரங்கள் கட்டும் கயிறும் பல வகைகளாக இருந்திருக்கு. அஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, அப்புறம் வந்து பளிக்கை கயிறு, மூட்டை கயிறு, இளங்கயிறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்ஸில் கயிறுகள் இருந்தது. கோடிப்பாய் கயிறு அப்படிங்கிறதும் சிலது. பாய்மர கப்பலில் பாய்மர கப்பலில் வந்து பாய், கயிறு இதெல்லாம் வந்து பழுது ஏற்படும் பொழுது மர பிசின்களை கொண்டு இணைச்சிருக்காங்கன்னு சொல்லி எந்த நூல் சொல்லுதுன்னா பரிபாடல் வந்து சொல்லுது. ஓகே. அடுத்தது வந்து கப்பலோட உறுப்புகள், இது ரொம்ப முக்கியம், இதுதான் நான் சொல்ல வந்தது. இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகே. உறுப்புகள் வந்து எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் இதெல்லாம் வந்து கப்பலோட உறுப்புகள். கப்பலில் வந்து முதன்மையான உறுப்புகள் வந்து அடிமரம். அடிமரத்தை வந்து எறான்னு சொல்கிறோம். குறுக்கு மரத்தை பருமல்னு சொல்கிறோம். அடிமரம் எறா, குறுக்கு மரம் வந்து பருமல், குறுக்கு மரம் பருமல். அடுத்தது கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் பயன்படுத்தக்கூடும் முதன்மையான கருவி. இந்த திசைக்காக பயன்படுத்துகிறவர் தான் சுக்கான். கப்பலை வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு நங்கூரம். சமுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கருவியையும் கப்பல்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது கப்பல் சாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய
நூல் இது அந்த நூல் வந்து சொல்லுது அதை சமூக பயன்படுத்தினாங்கன்னு. இது வந்து காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் கப்பலை செலுத்தினாங்களோ அவங்கள வந்து மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி அப்படின்னு நிறைய பேர்கள் வந்து வச்சுருக்காங்க. அந்த அடிமரம், எறா, பருமல் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். கப்பலை செலுத்தும் முறை: நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு புறப்பாடல் சொல்லுது. இதில் வேறு ஒன்றும் இல்லை. கலங்கரை விளக்கம் அது நமக்கு தெரியும். அது வந்து நமக்கு திசை காட்டுறதுக்காக பயன்படுது. ஒளி வீசும் விளக்க கொண்டதாக இருக்குது. களம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு பொருள். கப்பலை வந்து அழைக்கிற விளக்கு அப்படிங்கிறதுனால கலங்கரை விளக்கு அப்படின்னு அதை சொல்கிறாங்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்துக்கு வர இயலாது. அதனால் பொருள்களை வந்து தோணியில் வச்சு, அதாவது துறைமுகம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல கப்பல் வந்து துறைமுகம் வரைக்கும் வராது. ஏன்னா இந்த துறைமுகம் வந்து இப்படி இருக்கும். கப்பல் வந்து அந்த பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இப்படி இருக்கும். கப்பல் இந்த இப்படி இருக்கும் கப்பல்னு வச்சிங்களேன். ஸோ இங்கே வந்து எப்படி மணல் போட்டிருப்பாங்க. ஸோ இதால் இவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நிப்பாட்டிட்டு சின்ன சின்ன தோணிகள்லாம் வச்சு இதிலேருந்து பொருட்களை இதில் ஏற்றி கொண்டு வந்து துறைமுகத்தில் இறக்குவாங்க. ஓகே, அது மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கடல் ஆமைகள் வந்து இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்து, அது மட்டும் இல்லாமல் அது செல்லும் வழியை வந்து செயற்கைக்கோள் மூலம் நம்ம வந்து இப்போ ஆய்வு செஞ்சிட்ருக்கோம். அந்த வழியில் உள்ள நாடுகள் வந்து தமிழர்களோட வணிக தொடர்பு கொண்டிருந்திருக்காங்கன்றதை அறிய முடியுது. அது மட்டும் இல்லாமல் பல தமிழர்கள் வந்து ஆமையை வந்து வழிகாட்டிகளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கருதுகிறாங்க. ஓகே, அடுத்து களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்கும். இது வந்து புறநானூற்று பாடல் பொற்பரிசம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, போர் புரிகிறதுக்கும் வந்து பெரிதும் கப்பல்கள் வந்து பயன்பட்டுருக்கு. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து தமிழர்கள் வந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துகிறது என்ன அப்படின்னா தோணின்னு சொன்னோம். இன்னும் என்னென்ன அந்த தோணி அந்த 3-4 வார்த்தை இதில் எதுன்றதா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து தொல்காப்பியத்தில் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம்னு சொல்லுது. என்ன வழக்கம்? நன்னீரா, தண்ணீரா, முன்னீரா, கண்ணீரா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து முன்னீர். அடுத்தது வந்து கப்பலை உரிய திசையில் திசை திருப்புவதற்கு என்ன பயன்படுத்தணும்? சுக்கானா, நங்குரமா, கன்னடையா, சமுக்கா? சுக்கான். எறானா என்ன? பருமல்னா என்ன? மீகான்னா என்ன? காந்த ஊசினா என்ன? காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. மீகான் அப்படின்னா கப்பலை செலுத்துவர். எறானா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம். ஓகே, அடுத்தது வந்து கடலின் அடியினில். இந்த இதை கொஞ்சம் ஸ்டோரியை கொஞ்சம் வாசித்து விட்டுக்குங்க. நம்ம வந்து ஆத்தர் பற்றி பார்க்கலாம். அறிவியல் புனை கதைகள், அதாவது அறிவியல் சம்மந்தப்பட்ட கதைகளை வந்து இவர் தான் எழுதுவார். ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனை கதைகளின் தலைமகன்னு இவரை சொல்கிறோம், ஜூல்ஸ் வெர்ன். அப்புறம் இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி இவரோட புதினங்களில் எழுதியிருக்காரு. 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியினில், இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள். ஓகேவா? புதினங்களை படைத்திருக்காரு. மொழிபெயர்ப்போட இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆழ்கடலின் அடியில், இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இலக்கிய வகை சொற்கள். பூ, வா, அறம், புத்தகம் இந்த சொற்களை பார்த்திங்கன்னா, இதில் வந்து முதல் 2 சொற்கள், ஃபஸ்ட்டு உள்ள 2ம் வந்து அடுத்த உள்ள 2 சொற்கள் வந்து 3-4 எழுத்துக்களில் இருக்குது. இது வந்து ஒரே ஒரு எழுத்தாக இருக்குது. ஸோ இது மாதிரி, ஆனால் ரெண்டுமே வந்து பொருள் தருது. ஒரு எழுத்தாக இருந்தாலும் இதுக்கு பொருள் இருக்குது. இது 3-4 எழுத்தில் இருந்தாலும் பொருள் இருக்குது. இது மாதிரி ஒரு சொல் தனித்து ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதை வந்து நம்ம சொல்லுன்னு சொல்கிறோம். அதுக்கு வேறு பெயர்கள் வந்து மொழி, பதம், கிளவி. மொழினாலும் சொல் தான், பதம்னாலும் சொல் தான், கிளவினாலும் சொல் தான். இதில் வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு 4 டைப்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து இதில் வந்து இலக்கிய வகையில் சொற்களை வந்து இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. இது வந்து இலக்கிய முறை ஃபஸ்ட்டு உள்ள இந்த பெயர் சொல், வினை, இடை, உரின்றது வந்து இலக்கண முறைப்படி. இது வந்து இலக்கிய முறைப்படி இயற், திரி, திசை, வட அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ 4 டைப். இதுலேயும் 4 தான், அதுலேயும் 4 தான். சொல்ல வந்து
இலக்கண வகைப்படி 4 வகை பிரிக்கிறோம். அதே மாதிரி இலக்கிய வகைப்படி 4 வகையாக பிரிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இயற் சொல்னா என்னென்னு பார்த்துடலாம். கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை பார்க்கும்பொழுது பொருள் இயல்பாகவே நமக்கு தெரியுது. இது மாதிரி எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்த சொற்களை வந்து இயற் சொற்கள்னு சொல்லுவோம். இது வந்து பெயர், அதாவது பெயர்னா நேமு, வினைனா செயல், இடைனா இடையில, உரின்னா நமக்கு தெரியுமா, தவ, நனி, கூர், களி, சாலை அதிலெல்லாம் வரும். இது மாதிரி 4 வகையிலும் வரும். அதாவது இலக்கண வகையில் உள்ள பெயர், வினை, இடை, உரி இந்த 4 வகையிலையும் வந்து இயற்சொல் வந்து வரும். இந்த இலக்கண முறைப்படி உள்ள 4த்துலேயும் இலக்கிய முறைப்படி உள்ள இந்த இயற்சொல் வந்து வரும்னு கொடுத்துருக்காங்க. உதாரணம் பாருங்கள். மண், பொன் பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் வினை இயற்சொல். அவனை, அவனால் இடையிறிச்சொல். மாநகர் வந்து உரி இடையற்சொல். அடுத்தது வந்து திரிச்சொல். திரிச்சொல்னா என்ன அப்படின்னா வங்கோல், அழுவம், சாற்றினான், உருபயன் இந்த சொற்களை பார்க்கும்பொழுது இலக்கியங்கள் வந்து பயின்று வருது. ஸோ இது மாதிரி காற்று, அதாவது வங்கம் அப்படின்னா வங்கூழ் அப்படின்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், உருபயன்னா மிகுந்த பயன், உருனா மிகுதி. ஓகே, இந்த மாதிரி மீனிங் வந்து படித்தவங்களுக்கு தான் புரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா திரிசொல்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே ஒரு இலக்கணத்தில் பார்த்தோம். குழு குறினா ஒரு பர்டிகுலர் குழுவை சேர்ந்தவங்களுக்கு, அதாவது ஒரு யானை பகன்னா அவனுக்கு மட்டும்தான் புரியும். அந்த மாதிரி ஒரு இது பார்த்தோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் குழுவுக்கு மட்டும் புரிகிற மாதிரி உள்ளதை குழு குறின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா திரிசொல் அப்படிங்கிறது வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். உதாரணம் நம்ம இப்போ பார்த்தோம்ல, வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன் இதெல்லாம். திரிச்சொல் வந்து பெயர், வினை, இடை, உரி 4லையுமே வரும். அங்கேயும் 4த்துலேயும் வரும், இதுலேயும் 4த்துலேயும் வரும். அது வந்து இயல்பாக இருக்குது. இது வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியுது. அழுவம், வங்கம் அப்படிங்கிறது பெயர் திரிசொல். இயம்பினான், அப்புறம் வந்து பயின்றாள் அப்படிங்கிறது வினை திரிசொல். அன்னமானன்றது இடை திரிசொல். கூர்கழிங்கிறது உயிர் திரிசொல். இதில் வந்து திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் அப்படின்னும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொற்கள் அப்படின்னும் வகைப்படுத்தலாம். ஸோ நம்ம வந்து சொல்ல வந்து இலக்கண முறைப்படி 4 வகையும் இலக்கிய முறைப்படி 4 வகையும் பிரிக்கிறோம். இந்த இலக்கிய முறைப்படி உள்ளதில் இயற்சொல், திரிசொல் பார்த்துட்ருக்கோம். இந்த திரிசொல்லில் 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஓகே, அது வந்து ஒன்று வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், இன்னொன்று பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். ஸோ இது பாருங்கள், வங்கம், அம்பி, நாவா இது எல்லாத்துக்குமே கப்பல்னு தான் பெயர். அப்போ வந்து ஒரு பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், நிறைய சொற்கள் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல திரிசொற்கள். அடுத்து வந்து இதழ் அப்படின்ற சொல்ல வந்து பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி பொருள் தரதுனால இதை வந்து, அதாவது இதழ்ன்ற ஒன்று தான், ஆனால் இதுக்கு நிறைய மீனிங். சொல் வந்து பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனையேடு, நாளிதழ் அப்படின்னு ஒரு இது வந்து நிறைய இதுக்கு வர்றதுனால இதை வந்து பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்னு சொல்கிறோம். இன்னொன்று அடுத்தது வந்து திசை சொல். திசை சொல்னால் என்ன அப்படின்னா சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் இந்த சொற்களில் வந்து தமிழ் வழக்கில் இருந்தாலும் இதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது. நம்ம வந்து விதிகள்லாம் பார்த்துருக்கோம் இலக்கண கிளாஸஸில். எதெல்லாம் தமிழ் சொற்கள், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். 6th to 6th 3 டேர்முக்கு உள்ள இலக்கணமும் ப்ளஸ் வந்து 11th சில இலக்கண வீடியோஸ், அதாவது யூனிட்டில் இலக்கணம் இருக்கும். அதை நீங்கள் செப்பரேட்டாக இலக்கணம் மட்டும் பார்த்தீங்கன்னா புரியும். பர்டிகுலராக இந்த தமிழ் வழக்கில் தமிழ் சொற்களை கண்டுபிடிக்கிற இலக்கணம் வந்து 11th இருக்குது. அப்புறம் வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வந்து 6th இருக்குது. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது தமிழ் சொல், எது வந்து பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிறமொழி சொற்கள். இந்த மாதிரி பிறமொழியிலிருந்து தமிழில் வழங்கி வரக்கூடிய சொற்களை வந்து வடமொழி தவிர பிற மொழிகள்லேருந்து வந்த சொற்களை வந்து தமிழில் இருக்குது இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா, இது மாதிரி உள்ளதை திசை சொற்கள்னு சொல்கிறோம். முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கிய கேணி, அதாவது கிணறு, பெற்றம் அப்படின்னா பசு, இந்த சொற்களையும் திசை சொற்கள்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வடசொல். வடசொல்னால் என்னென்னா வருடம், மாதம், கமலம், விடம், விடம்னா விஷம், சக்கரம் முதலிய சொற்கள் வந்து தமிழ் வழக்கில் இருந்தாலும் இதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது.
இது வந்து வடமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத சொற்கள். இந்த மாதிரி வடமொழியிலிருந்து தமிழில் வந்து இடம்பெறக்கூடிய, அதாவது பர்டிகுலராக வடமொழியிலேருந்து வர்றது, அது வந்து பிறமொழி. திசை சொல் சொன்னோம்ல, அது வந்து பிறமொழி. இது வந்து பர்டிகுலராக வடமொழியிலேருந்து வர்றதை வந்து வட சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை வந்து வட சொற்களை வந்து தற்சமம், தற்பவம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். திசை சொற்களையும் நம்ம திரிச்சொற்களையும் 2ஆக பிரித்தோம். ஒரு பொருள் குறித்த பலனும் பல பொருள் குறித்த ஒன்று அப்படின்னும் பிரித்தோம். அதே மாதிரி இந்த வட சொற்களை வந்து 2 விதமாக பிரிக்கிறோம். தற்சமம், தற்பவம்னு சொல்லிட்டு. தற்சமம்னா என்னென்னா கமலம், அலங்காரம் அப்படின்னு வடமொழியில் இருக்கிற சொற்களை அப்படியே தமிழில் எழுதுறது. இதுவே லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமி அப்படின்னும், விஷம் அப்படிங்கிறத விடம்னு மாற்றி எழுதுகிறோம் இல்லையா, அது மாதிரி எழுதுறத தற்பவம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இவ்வளோதான் இலக்கணம். நம்ம பார்த்ததில் வந்து மெயினாக வந்து இலக்கிய முறைப்படி 4 டைப்பு, இலக்கண முறைப்படி 4 டைப்பு. இலக்கணம் வந்து பெயர், வினை, இடை, உரி, அந்த பெயர் சொல் 6 வகைப்படும். அதெல்லாம் அப்புறம் அப்படியே பார்த்துக்கலாம். இதில் வந்து இலக்கிய முறைப்படி இயற் சொல், திரிசொல், திசை சொல், வடை சொல். இயற் சொல் இயல்பாக இருக்கும். இந்த இலக்கணத்தில் உள்ள 4த்துலேயும் வரும். திரிசொல்லும் அதே தான். ஆனால் அந்த திரிசொல்லில் வந்து ஒரு பொருள் குறித்த பல இது குறித்த ஒரு இதுன்னு பார்த்தோம், 2 டைப்பாக. அது கற்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி திசைங்கிறது வந்து பிற மொழி சொற்களில் உள்ளது. வடைங்கிறது பர்டிகுலராக சமஸ்கிருத வடமொழி சொல். எல்லாருக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் வந்து கலைச்சொல் தான் இருக்கும். புக் பேக்கில் உள்ள எல்லா எக்ஸசைஸுமே எப்போதுமே செஞ்சு பாருங்கள். ஏன்னா எதை கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த இதை வந்து கலைச்சொற்களை தனியாக எழுதி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, கலைச்சொற்கள் அவ்வளோதான். இனி அடுத்தது வந்து 7th செகண்ட் டேர்மில் செகண்ட் யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.